ரொம்ப நாளாவே இந்த அம்மன நம்ம வந்து வாங்கலாமா? இல்ல கிச்சன்ல வைக்கலாமா? வேணாமான்னு ஒரு யோசனையா இருந்துச்சு. இந்த மாசம் வந்து புரட்டாசி மாசம் நான்வெஜ் எடுக்க மாட்டோம். பிளஸ் மகா கந்தசஷ்டி விரதமும் இருக்கும். சரி அந்த டயத்துல நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேன். ₹30க்கு அன்னபூர்ணி தாயார் அவ்ளோ அழகா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு பன்னீரும், மஞ்சளும் சேர்ந்து படத்த தொடச்சிட்டு, அப்படியே அடியிலருந்து பாதத்திலருந்து மஞ்சள் குங்குமம்லாம் ஒத்த படையில வச்சுட்டேங்க. வச்சுட்டு அந்த கிச்சன் டாப்புமே நேத்து நல்லா கிளீன் பண்ணியாச்சு. நேத்து செவ்வாய்க்கிழமைனால நேத்தே அம்மன பிரதிஷ்டம் பண்ணியாச்சு. டபுள் டேப் செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு அழகா மாட்டியாச்சு. ரொம்ப அம்சமா அழகா இருக்கா. எனக்கு கண்ணே பட்டுரும் போல சூப்பரா இருந்தா. அதுக்கப்புறம் கோலம் டெக்கரேஷன் மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு கோலம் ஸ்டிக்கர்ஸுமே வாங்கியிருந்தேன் ₹20க்குன்னு. அத அப்படியே ஃபுல்லா ஒட்டாம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு 2ஆ வெட்டிட்டு அத தான் ஒட்டியிருந்தேன். ஏன்னா நம்ம இருக்கிறது வாடகை வீடு. எப்பயாச்சும் காலி ஆயிட்டோம்னா அதனால சொல்லிட்டு இப்படி ஒட்டிட்டேன். நம்ம எந்த வீட்லயுமே நிரந்தரமா இருந்ததில்ல. சரி இந்த வீட்லயாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அது ஒட்டும்போது ஏர் பபிள்ஸ் வராம நான் கொஞ்சம் என்கிட்ட கையில கிடைச்சது ரிமோட் தான். அத வச்சு அப்படியே மெதுவா வச்சு இழுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, இன்னைக்கு காலையில கல் உப்பு வச்சுட்டு, வெண்பொங்கல் நெய்வேத்தியமே வச்சுட்டு, நல்லெண்ணெய் தீபம் போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. கிச்சனே கோயில் மாரி இருந்துச்சு. தாயார் வந்தோனே. எப்பவுமே மாக்கோலம், மஞ்சள் மட்டும் போடுவோம். கூடவே நம்ம அன்னபூரணி அம்மா வந்து கூடுதல் ஸ்பெஷலா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.